ஜோதிடம் பேசுவோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ 9 பாகம் வரை பேசிட்டோம். 10ஆம் பாவகத்தை பற்றி பேச வேண்டும். இந்த 10ஆம் பாகவம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானமாக அப்படின்னு பார்க்கப்படுது. கர்மஸ்தானம் அப்படிங்கிறது உண்மையான நிலை. காலச்சக்கரத்தை இதோட இணைச்சு பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் அப்படிங்கிறவர் அந்த கிரகம் அந்த வீட்டுக்கு முழுமையான காரகத்துவம் அப்படிங்கிற விஷயத்தில் இருக்கக்கூடியது. கர்மா அப்படிங்கிற விஷயம் இதில் நல்ல கர்மா அப்படிங்கிறதும் இருக்குது, மோசமான கர்மா அப்படிங்கிறதும் இருக்குது. செயல்பாடுகளால் வரக்கூடிய விளைவுகளை தரக்கூடியது அப்படிங்கிறத இந்த இடத்துல இப்படி எடுத்துக்கிறோம். அப்படிங்கிறது இங்கே என்ன கிரகம் இருந்தால் என்ன வரும் அப்படிங்கிறத மொத்தமாக சொல்கிறத விட இது பல விதத்துலையும் ஆய்வு செய்யப்பட வேண்டியதாக நான் பார்க்குறேன். மேலோட்டமாக பார்க்குறது அப்படின்னா ஒரு கிரகத்துக்கு இந்த இடத்துக்கு இருந்தால் இந்த பலன் தந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கையை எப்பவுமே நம்ம அப்படி எடுத்துக்கிறது இல்லை. ஒரு சிலருக்கு சொல்லக்கூடிய விஷயத்தை பெரும்பாலானவங்களுக்கு பொறுத்து பார்க்க முடியாது. அதை நம்ம இந்த வீடியோவில் தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வையில் என்னவா இருக்குங்கிறத நான் சொல்லிடுறேன். அப்புறம் உங்களுடைய பதிவுகளை அபிப்பிராயங்களை சொல்லுங்கள். இந்த கர்மஸ்தானம்ங்கிறது 2ஆம் இடமான வருமானம் அப்படிங்கிற விஷயத்தை, தனம் அப்படிங்கிற விஷயத்தையோடும் 5ஆம் இடத்தோடையும் அபிலாசைகள் நிறைவேறுமாங்கிற 12ஆம் இடத்தோடையும் கஸ்டமருங்கிற 7ஆம் இடத்தோடையும் உங்களுக்கு வர வாடிக்கையாளர் வந்தால் தானே நம்ம எந்த தொழில் பண்ணாலும் சரியாக வரும் அப்படிங்கிற இடத்தோடையும் இந்த லக்னாதிபதியின் வலு அதில் என்னவா இருக்குங்கிற விஷயத்தோடையும் சம்மந்தப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறது. 2வது விரயஸ்தானமான 12ஆம் இடத்தோடு இது கொஞ்சம் சம்மந்தப்பட்ட விஷயந்தான். ஒரு பொருள் நீங்கள் விற்கத்தான் விரயமாக ஆகத்தானே மறுபடியும் உள்ளுக்குள்ளே வாங்கி போட்டு அந்த பொருளுக்கு லாபம் பார்த்து அப்படி ரொட்டேஷனில் கொண்டு வர்றது தானே அந்த வியாபாரங்கிற விஷயம், கர்மாங்கிற விஷயம். அல்லது தொழிலே பண்ணுறோன்னா சொந்த தொழில், ஒரு படைப்பை உருவாக்கி தர்றது, அந்த மாதிரியான தொழில்கள் எல்லாமே சொந்த தொழில்கள் இருந்து எல்லாமே வருமானத்தை உருவாக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே 2ஆம் இடத்தோடையும் 11ஆம் இடத்தோடையும் சம்மந்தப்பட்டிருக்க மாதிரி 9ஆம் இடம் பாக்கியம், தொழில் சொந்த தொழில் பண்ண முடியுமாங்கிறத பாக்கியத்தோடையும் பார்த்துட்டு தான் அந்த விஷயம் செழிப்பான நிலையில் இருந்தால்தான் இந்த 10ஆம் இடம் செழிப்பான. இந்த 10ஆம் இடத்தோட கிரகம் மட்டுமே அப்படின்னா பரம்பரையாக செய்யக்கூடிய தொழில்கள், அப்பா தொழில், அப்பா தாத்தா தொழில்களில் அதுக்கு பொருந்தும். மற்ற விட 3ஆம் இடமும் 6ஆம் இடமும் இருக்கக்கூடிய சுயமுயற்சியில் வரக்கூடிய இடங்கள்ங்கிற விஷயமெல்லாம் இருக்குது. அதில் லக்னாதிபதியின் போக்கு நடக்கக்கூடிய திசா புத்தியை பொறுத்து இந்த விஷயம் மாறும். ஆனால் பொதுவாக 10வது இடத்துல இந்த கிரகம் இருந்தால் தருங்கிற விஷயம் சரியானது அல்ல. ஏன்னா லக்னத்துக்கு லக்னம் 10ஆம் இடத்து அதிபதி கேந்திராதிபதி, கேந்திரத்தில் போய் லக்னாதிபதி இருக்கிறது. சூரியன் இருந்தால் திக்பலம், செவ்வாய் இருந்தால் திக்பலம் 10ல் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம மறுக்கலை. ஆனால் அதே நேரத்தில் ஒருவர் தொழில் என்ன என்பதையும் அது எதில் சிறப்பாக வருவாருங்கிறதையும் எல்லாருக்கும் சுயதொழில் இருக்கா அப்படிங்கிறதையும் ஆய்வு செய்வதற்கு இந்த முறை முழுசாக எடுத்துக்கிட்டால் மட்டுமே நான் சொன்ன 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம், 12ஆம் இடம் சேர்த்துத்தான் 10ஆம் இடத்துக்கு பலன் சொல்லலாம். 4ஆம் இடத்தையும் கூட இந்த இடத்துல 3ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் கூட கனெக்ட் பண்ணணும். அதே மாதிரி லக்னத்தையும் கனெக்ட் பண்ணால் தான் இந்த இடத்த ரொம்ப இது பண்ண முடியும். இதில் 6ஆம் இடமும் 8ஆம் இடம் விட்டுட்டிங்களா அப்படின்னு கேட்டு கொஞ்சம் கிண்டல்தனமாக இருக்கலாம். ஆனால் 6ஆம் இடம்ங்கிற கடனை வாங்கிட்டால் இந்த தொழில் ஜெயிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சுன்னா அந்த இடத்தையும் தெளிவாக கடனில் போய் முடியுமா அல்லது லாபத்தில் போய் முடியுமாங்கிற ஒப்பீடு பார்க்குறக்கும் அந்த 2 இடத்தையும் பார்த்து தான் ஆகணும். அப்போ இந்த 10ஆம் இடம்ங்கிறது ஒருவருக்கு மிகச் சிறப்பாக இயங்க வேண்டும் என்றால் மொத்த ஜாதகத்தையும் ஒரு பார்வை பார்த்துட்டு தான் சொல்லணும் ஒன்று. ஆனால் அதே நேரத்தில் இப்படியே சொல்லிட்டே போனாலும் சரியாக வராது அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த சூரியன் இருந்தால் அரசு சார்பு தொடர்பான விஷயங்களில் நீங்கள் முயற்சி எடுப்பதற்கு, வெற்றி பெறுவதற்கு 10ஆம் இடம் சிறப்பாக இருக்கும். இதுவே சந்திரன் இருக்கிறதென்றால் அது சார்ந்த தொழில்களுக்கு இது ஓரளவுக்கு வரும். இதே சந்திரன் லக்னத்தில் இருந்து அங்கே அதற்கு 22வது நட்சத்திரமாக வைநாசிக நட்சத்திரம் இருக்கும் என்றால் உங்களால் உங்களுடைய
அந்த தொழில் தொடங்குகிற நாளும் 22வது நட்சத்திரத்தின் நாளாக தொடங்கக்கூடாது. அங்கே சூரியன் இருக்கும்போதும் லக்னத்தின் புள்ளியாக அந்த புள்ளியில் 22வது நட்சத்திரத்தில் மற்ற கிரகங்கள் போகும்போதும், முக்கியமாக சனியோ சூரியனோ போகும்போது அங்கே தொழிலை தொடங்கக்கூடாது. அப்படி விதிவிலக்குகள் இருக்குது. அப்புறம் முகூர்த்தங்கள் குறிக்கும்போது, இந்த தொழில் தொடங்குவதற்கான முகூர்த்தங்கள் குறிக்கும்போது மிகச்சிறப்பாக தெளிவான முகூர்த்தங்களில் இந்த 22வது நட்சத்திரம் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய இடத்தை பார்த்து குறிக்கணும். சந்திரன் இதே வேறு இடத்துல இருக்குதுன்னா என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டால், சந்திரன் இருக்கிற இடம் 22வது நட்சத்திரம் மாறிவிடுமானால் இந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 10ஆம் அதிபதியின் நிலையையும் 6ஆம் அதிபதியின் நிலையையும் அனுசரித்து ஒரு முகூர்த்த நாளில் தெளிவானபடி இந்த தொழிலை தொடங்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் தெளிவாக இருக்கணும். ஒன்று. இதே போல் புதன் இருக்குமானால், தனிச்ச புதனாக இருக்காத வரைக்கும் சிறப்பு. தனிச்ச புதனாக இருக்கும்போது சில இடையூறுகள் வரும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இதுவே 10ஆம் இடமாக ஆட்சி நிலையில் இருந்தாலும் கூட, கன்னியா லக்னத்துக்கானவர் ஆட்சி நிலையில் இருக்கிறார் என்றாலும் கூட அதில் சில பாதகங்களும் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெளிவுபடுத்திக்கணும். அதே போல் கன்னியா லக்னத்துக்கு மிதுனத்தில் இருப்பது, கன்னியா லக்னத்துக்கு மிதுனத்தில் இருப்பது ஆட்சியாக இருப்பது, தனுசு லக்னத்துக்கு 10ஆம் இடத்தில் கன்னியில் இருப்பது அப்படிங்கிற இடத்தில் புதன் இருக்கிறதுனா கூட, ஏன் இதை லக்ன வாரியாக சொல்கிறோன்னா, அந்த 10ஆம் இடம்ங்கிற விஷயத்தை மொத்தமாக பார்த்துட்டு சொல்லக்கூடாது. இதில் இந்த 6ஆம் அதிபதியான சுக்கிரன் தனுசு லக்னத்துக்கும், சனி பகவான் 5ம் 6க்கும் உடையவராக இருக்கக்கூடியதால் கன்னி லக்னத்துக்கும் மிக தெளிவாக பார்த்த பிறகுதான் இந்த நிலையை 10ஆம் இடத்தில் புதன் ஆட்சி வருவது அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக கணித்து சொல்ல வேண்டும். ஒன்று. கூட இருக்கக்கூடிய கிரகங்களை அனுசரித்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குரு இருக்குமானால் பெரிய பிரம்மாண்டமான விஷயங்கள், சொந்த தொழில் இல்லாமல் நீங்கள் மற்றபடி வேலைகளுக்கு போகிறது இந்த மாதிரியான விஷயங்களில் சரி. ஆனால் முதலீடு போட்டு செய்கிற தொழில்களை செய்யக்கூடியவர்களுக்கு, கேள்விகளுக்கு இதை தெளிவாக பார்த்து தெளிவான முறையில் செய்யுங்கள் அப்படிங்கிற விஷயத்துக்காக இதை பதிவு பண்ணுறோமே தவிர, இப்போ கவர்மெண்ட் ஜாப் இருக்காங்க, அவங்களுக்கு தவறு மாதமான ஒரு விஷயத்தில் தவறாமல் சம்பளம் வந்துடும்னா அது வேறு. அந்த மாதிரி அமைப்பு போகுமான்னு கேள்வி கேட்டால் அது என்ன தொழில் போவாங்கங்கிற கேள்விக்கு பதில் சொல்கிறது தேடுறது வேறு. ஆனால் அதைவே ஒரு சுய தொழில் பண்ணக்கூடியவருக்கு பல இடங்களில் இடையூறுகளும் சவால்களும் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும். அந்த போராட்டங்களை அறிந்து அதற்கேற்ப அவருக்கு வழிகாட்டுறது அப்படிங்கிற விஷயம்தான் இந்த 10ஆம் இடத்தை பயன்படுத்த வேண்டும். 6ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் 10ஆம் பாவகத்துக்கான விஷயங்களையும் தெளிவாக மீதி இருக்கிற அந்த பாவங்களோட இணைச்சி கிரகங்களோட தன்மை தெரிஞ்சு திசா புத்திகளை அனுசரித்து கோச்சாரத்தோட நிலைமை மாறுவதற்கு என்னென்ன காலகட்டங்கள் வரலாம், எந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிற விஷயத்தை தெளிவுபடுத்தணும். அப்படின்னா சூரியன் நல்லா இருக்கணும் தொழில் சொந்த பண்ணுறதுக்கு, அல்லது சுக்கிரன் நல்ல நிலைமையில், சுக்கிரன் என்ற கிரகம் அந்த ஜாதகத்தில் பாதிப்புக்குள்ளாகாமல் இருக்க வேண்டும். 10ஆம் இடம் தெளிவாக வேண்டும் என்றாலே சுக்கிரன் பாதிக்கப்படக்கூடாது, அதான் சுகஸ்தானம். சூரியன் பாதிக்கப்படக்கூடாது, அதுதான் நிர்வாகம். புதன் பாதிக்கப்படக்கூடாது, அதுதான் ஒரு வாக்கு வலிமை, அதுதான் புத்திசாலித்தனம், அதுதான் கூர்மையான அணுகுமுறைக்கு இருக்கும். சனி பாதிக்கப்படக்கூடாது, ஒரு கிரகம் கூட பாதிக்கப்படாதவர்களுக்கு தான் பெரும் வெற்றி கிடைக்கும். இந்த சனி பகவான் பாதிக்கப்படுமானால் மக்கள் கூட்டத்தை ஈர்ப்பது அப்படிங்கிற விஷயமும், தொழிலை செய்வது என்பதும் கடினமான நிலைமையில் தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெளிவாக சொல்லிடுறோம். இதே போல் ராகு கேது இருக்குமானால் பல தொழில்களை இவர்கள் செய்வார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அந்த பல தொழில்களில் காரகத்துவத்துக்காக நீங்கள் ரசாயனத்தை எடுத்துக்கொண்டு பேசுவது ராகுவுக்கோ, அல்லது கேதுவின் தன்மையில் இருக்கக்கூடிய தொழில்களை எடுத்துக்கொண்டு பேசுவதோ என்பது இந்த 10ஆம் அதிபதியை பொறுத்த மற்ற 7 கிரகங்களை பொறுத்தும் மற்ற பாவங்களை பொறுத்தும் மாற்றி சொல்லப்பட வேண்டிய அமைப்பை பொறுத்துத்தான் இந்த 10ஆம் பாவகத்தை இயக்க முடியும். இதே நேரத்தில் பூர்வ ஜென்ம அந்த 5ஆம் அதிபதி 10ல் இருப்பது, 10ஆம் இடத்தில் 5ஆம் அதிபதி 5ல் இருப்பது, இப்படியான விஷயங்கள் இருக்குமானால் செழிப்பான நிலைமை. 11ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் இருப்பது செழிப்பான நிலை, 10ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் இருப்பது செழிப்பான நிலைமை, 9ஆம் இடத்தில் 10ஆம் அதிபதி இருப்பது செழிப்பான நிலைமை, 10ஆம் அதிபதி 9ல் இருப்பது செழிப்பான நிலைமை, 10ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் இருப்பது செழிப்பான நிலைமை, 7ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் இருப்பது செழிப்பான நிலைமை,
லக்னாதிபதி 10ல் வலுப்பெறுவது செழிப்பான நிலைமை, 10ஆம் அதிபதி லக்னத்தில் வலிமை பெறுவது செழிப்பான நிலைமை தான். அப்படிங்கிறத தொழில் பண்ணுவதற்கு நிலைமை என்ன அப்படின்னு கேள்விக்கு, சுய தொழில் தொடங்கலாமாங்கிற கேள்விக்கு, சுய முயற்சிக்கான கேள்விக்கு 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு செழிப்பான நிலைமையில் இருப்பார் என்றால் 10ஆம் இடம் வலிமையாக ஒரு நாள் மாறும். அது மறுக்கவே முடியாது. ஆக இந்த கிரகம் லக்னத்துக்கு லக்னம் மாறிட்டே இருக்கனால நான் அந்த 9 கிரகத்தையும் என்ன நிலைமையில் பார்க்கணும், அந்த 7 கிரகத்தை என்ன நிலைமையில் பார்க்கணுங்கிறத தனியாக சொல்லியிருக்கேன். திரும்பவும் கேட்டிங்கன்னா, இன்னொரு தடவை கேட்டிங்கன்னா தெளிவாக புரியும். 7 கிரகங்களுக்கும் தனித்தனி குணாதிசயம் இருக்குது. அது சார்ந்த தொழில்களை 10ஆம் இடத்தோடு இணைக்கலாம், அதில் மாற்று இல்லை. ஆனால் அது செழிப்படைய வேண்டுமென்றால் இந்த கிரகங்களில் இருக்கக்கூடிய அந்த வெளிப்படக்கூடிய தன்மையை பொறுத்து அதன் காரகத்துவங்கள் பாதிப்பில்லாமல் செய்வதற்கான விஷயங்களை செய்துவிட்டு சுயதொழில் தொடங்குங்கள். முக்கியமாக சனி பகவான் நல்ல நிலையில் இருந்தால்தான் உங்களுக்கு வாய்க்கக்கூடிய தொழிலாளர்களும் சரி, நீங்கள் தொடங்குகிற தொழிலும் சரி, உழைப்பும் சரி, சரியான விதத்தில் செலுத்தி வளர்ச்சியை கொண்டு போக முடியும் என்பதை நாம் மறுத்தே யாரும் சொல்ல முடியாது. இது பற்றின அபிப்பிராயங்களை நீங்கள் உங்கள் கேள்விகளை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜாதகத்தில் மாறுபட்ட நிலையில் இந்த 10ஆம் இடம் இயங்கும். மொத்தமாக இவங்க 10ஆம் இடத்துல இந்த கிரகம் இருந்து பாவி இருந்தால் ஜெயிச்சிருவாங்கங்கிறது, பாம்பு இருந்தால் ஜெயிச்சிருவாங்கங்கிற விஷயத்தை மொத்தமாக சொல்லி களத்தில் இறக்கி பல பேர் பலவிதமாக கடுமையான நிலையில் பாதிக்கப்பட்டு வாழ்க்கை இழந்து பல மன உளைச்சல்களுக்கு ஆளாகி பெரும் துயரங்களுக்கு ஆளாவது ஜோதிடத்தை கீழ்நிலைக்கு கொண்டு போவதற்கான விஷயமாக மாறும் என்பதால் இப்படி சொல்லியிருக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களோட அபிப்பிராயங்கள் பதிவு பண்ணுங்கள். கேள்விகளை கமெண்ட்டில் கேளுங்க. உங்களோட அபிப்பிராயங்களை பதிவு பண்ணுங்கள். நன்றி.